குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 4ஆம் தந்திரத்தில் பிரிவு 4 நவகுண்டம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போற பாடல் 1018 ஒளியின் இயல்பை இதில் உரைத்துள்ளேன். கொண்ட இக்குண்டத்தின் உள் எழு சோதியாய் அண்டங்கள் ஈரேழும் ஆக்கி அழிக்க பண்டையுள் வேதம் பரந்த பரப்பு எலாம் இன்று சொல் நூலாய் எடுத்துரைத்தேனே. இவ்வாறு அகத்தே பொருந்திய குண்டத்தில் தோன்றும் ஒளி வடிவாய் திகழ்வர். அதனால் 7 மண்டலங்களையும் படைத்து துடைக்கலாம். பழைய வேதம் இக்குண்டத்தின் பெருமையை சொன்னவை எல்லாம் இன்று சொல்ல போகும் இந்த நூலில் உரைத்தேன். பாடல் 1019 வலிய வினைகள் வந்து பொருந்தா எடுத்த அக்குண்டத்து இடம் 16 பதித்த கலைகளும் பாலித்து நிற்கும் கதித்து அனல் உள் எழ கண்டு கொள்வார்க்கே கொதித்து எழும் வல்வினை கூடகிலாவே. 16 என்பவை 16 இதழ் கலைகள், சோடச கலைகள். அவை அகரம் உகரம் மகரம் விந்து அர்த்த சந்திரன் நிரோதினி நாதம் நாதாந்தம் சக்தி வியாபினி வியோமரூபிணி அனந்தை அநாதை அனாஸ்ருதை சமனை உண்மணி என்பன. இங்கனம் எடுக்கப்படும் அக்குண்டத்தில் சோடச கலைகள் விளங்கி தோன்றும் மூலாக்னி காமசயத்துடன் சுழுமுனை நாடி வழியாய் மேல் எழுவதை கண்டு கொள்ளலாம். அங்கனம் கண்டு கொள்பவர்க்கு வெம்மையை அளிக்கும் வலிய வினைகள் வந்து பொருந்துவது இல்லை. பாடல் 1020 சிவசூரியன் விளங்குதல். கூட முக்கூடத்தின் உள் எழு குண்டத்துள் ஆடிய 5 அகம் புறம்பாய் நிற்கும் பாடிய 12 ராசியும் அங்கு எழ நாடி கொள்வார்கட்கு நற்சுடர் தானே. முக்கோண வடிவில் மூலாதாரமான குண்டத்தில் விளங்கும் நான்முகன் முதலிய 5 சத்தியோசாதம் வாமதேவம் தத்புருடம் அகோரம் ஈசானம் என்ற 5 முகங்களை கொண்ட சிவமாக உடலின் உள்ளேயும் வெளியேயும் விளங்குவார்கள். தலையின் மீது சூரிய வட்டம் முழுமை அடைந்து 12 ராசிகளும் அமையும்படி தியானத்தில் உறுதி உடையவர்களுக்கு சிவசூரியன் தலை மீது விளங்குவான். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். மீண்டும் 1021வது பாடலில் சந்திக்கலாம். தேங்க்யூ.